அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மற்றொரு முறை உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துருங்க, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று தினம்தோறும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, மீண்டும் இன்றைய நாளுக்குரிய அனுதின தியானத்துக்காக நாம் ஆயத்தப்படும்படி அதனற்குரிய வாருங்கள். ஒரு ஜெபத்தோடு கூட அதை ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உம்முடைய பாதப்படியில் தானே, உம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தானே. எனவே எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி சந்தோஷமா நிம்மதியா தூங்குனீங்களா? சில நேரங்களில் நமக்கு தூக்கமே பிடிக்காம போறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க? மனசு சரியில்லாம போறதுதான். மனசு சரியில்லாம போறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? யாராவது நமக்கு ஏதாவது வஞ்சகம் பண்ணிட்டா, நம்ம நன்மை செஞ்சவங்க நமக்கு தீமை செஞ்சிட்டா, நம்முடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு நமக்கே துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம நம்பினவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியாது. மனசாட்சியோடு இருக்கிற நாம் அதை தாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? இருந்தாலும் கூட ஆண்டவர் கற்றுத்தரும் போதனை என்னவென்றால், அப்படிப்பட்டவர்களை நீ மன்னிக்கும் போதுதான், அப்படிப்பட்டவர்களை நீ நேசிக்கும் போதுதான், அப்படிப்பட்டவர்களுக்கு நீ நன்மை செய்யும் போதுதான் நீ என்னுடைய பிள்ளையாய், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய் இருப்பாய் என்று ஆண்டவர் போதிச்சிருக்கிறார். உலகத்தின் போக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அதே மாதிரி இருந்தா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்வதனால நம்பாதவர்களும் அதே போல நம்புகிறவர்களும் ஒரே மாதிரி இருந்தா அப்புறம் நம்ப வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? அதனால தாங்க மதம் மாறுறாங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர மனசு மாறுறாங்கன்னு தெரியறதில்ல. நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாட்டை மாற்றத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பின் பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அன்புன்னு அந்த உலகத்தில் காணப்படுற சரீர பிரகாரமான அன்பு இல்லை, தேவ அன்பு. அவருடைய உபதேசங்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டால் அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்வோம், அந்த விதத்தில் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதுக்காகத்தாங்க பைபிளை வாசிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசித்தால், அவர் செய்த ஒரு பெரிய நீண்ட பிரசங்கத்தினுடைய ஒரு பாகத்தை நாம் அங்கே கவனிக்க முடியும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்றது ரொம்ப சுலபந்தான். ஆனால் இவைகளை நிறைவேற்றுவது என்னவாங்க? உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். சொந்தக்காரங்களையே சிநேகிக்கிறதில்ல, என் வீட்டாரையே சிநேகிக்கிறதில்ல, பெற்ற தாய் தகப்பனையே நேசிக்கிறதில்ல, சொந்த மனைவியையே நேசிக்கிறதில்ல, அப்புறம் எப்படி சத்துருக்களை நேசிக்கிறது? அநேக நேரங்களில் நம்முடைய வீட்டாரையே சத்துருக்களா பாவிச்சு அந்த அன்பினுடைய குறைவை நம்முடைய வீடுகளிலேயே பார்க்கிறோம். நீ நினைச்ச மாதிரி உன் மனைவி இருக்கலன்னு, நீ ஆசைப்பட்ட விதத்துல கணவன் இல்லைன்னு, நீ அவங்கள பகைக்க ஆரம்பிச்சுட்டா, அவங்க மேல குற்றம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, வருத்தத்தை தவிர, சமாதானமின்மையை தவிர அந்த வீட்டுல தேவ சன்னதி எப்படிங்க இருக்கும்? அது வீட்டாரா இருந்தாலும், வெளியில இருக்கிறவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும், உனக்கு வேதனையை உண்டாக்குனாலும் அல்லது மேல பகையோட இருந்தாலும், நீ மாத்திரம் அவங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு பழகிக்கணும், மன்னிக்கிறதுக்கு கத்துக்கணும். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை யாராவது சபித்தால் நீங்கள் சபிக்க கூடாது அவர்களை. நீங்களும் சபிச்சீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அநேக நேரங்கள் அவங்க சரியில்லை, சபிக்கிறாங்க என்று சொல்லிக்கொண்டே திரும்ப சபிக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். அதாவது நீங்க சரியில்லையே. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சோதனைகளை தீங்கினாலே ஜெயிக்காமல் நன்மையினால் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கற்றுத்தருகிறார்.
எனவே உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக அவர்களும் நிந்தைக்கு உட்பட வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிற போது அவர்களும் மனம் திரும்பி நம்மை நிந்திக்கிறதையும் கூட விட்டுவிடுவார்கள். கவனிங்க, இது கடினமான பாடமாக இருந்தபோதும் கூட இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதைத்தான். நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பாங்கு, நம்முடைய நடத்தை மாற வேண்டும். எல்லாரும் மாறணும், எல்லாம் சரியா இருக்கணும், எல்லாரும் என்ன கௌரவிக்கணும், எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் என்ன நேசிக்கணும், எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொல்றது சாதாரணமான மனிதனுடைய ஆலோசனை செய்கிற விதம். அதுதான் அவங்க நடத்த. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும், இவங்க எப்படி இருந்தாலும், அவங்க எப்படி நடந்துகிட்டாலும், இவங்க எப்படி நடந்துகிட்டாலும், எனக்கு எதிராக நடந்துகிட்டாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். நான் என் ஏசப்பாவை போலதான் இருப்பேன். நான் அன்புடையவனாகத்தான் இருப்பேன், மன்னிக்கிறவனா இருப்பேன், நான் சகிக்கிறவனாக இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கிறவனா இருப்பேன், நான் ஜெபிக்கிறவளாகத்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்களேன். அப்போ உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? உன்னுடைய நடத்தையினாலே உன்னை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நினைவு கூறுவார்கள் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் தொடர்ந்து பார்க்கிற போது, உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன்னுடைய வஸ்திரத்தையும் கொடு, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. இத வாசிக்கும் போது இதெல்லாமே ரொம்ப விபரீதமா இருக்கு இல்லையா? இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்னாகும்? எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடணுமா? அப்படி நினைக்காதீங்க. தேவன் நம் பட்சமாக இருக்கிறார். தேவன் நமக்கு நன்மையையே செய்வார். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் நம்முடைய சத்துருக்களை கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்கிறோம், நம்முடைய வீட்டாரை ஆண்டவருக்காக சம்பாதித்துக் கொள்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நித்திய நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை அடைந்து அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆவோம். ஆண்டவர் சொல்லுகிற போதனை கடினமானதுன்னு நினைக்காதீங்க. அதை அவர் கடைபிடித்து காண்பித்தார். அவர் என்ன சொன்னாரோ அதையே செய்து காட்டினார். அவரை தூஷிக்கிறவர்களை, அவரை ஏளனம் செய்தவர்களை, அவரிடத்திலே அபகரித்தவர்களை, அவரை ஏளனம் செய்தவர்களை, அவரை சபித்தவர்களை அவர் திரும்ப சபிக்கவில்லை அல்லவா? சிட்சிக்கவில்லை அல்லவா? மாறாக அன்பு கூர்ந்தார், மன்னித்தார். தேவனே, அந்த அன்பு, அந்த மன்னிக்கும் குணம் எனக்கு மறுளிச்சு எங்கப்பா இந்த ஆண்டவரத்துல கேட்டிருக்கீங்களாங்க? இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் மன அமைதி இருக்காது. கவனிங்க, உண்மையாக உங்கள் சத்துருக்களை மன்னிக்கிற போது கிடைக்கிற மன அமைதி, சமாதானம் வேற எங்கேயும் கிடைக்காது. எஸ், சரி போகட்டும் பாவம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அதாவதுங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை, இன்னும் எத்தனை தடவை தேவைப்படுதோ அத்தனை தடவை, அதாவது எத்தனை பேர் விஷயங்களா இருந்தாலும் அத்தனை பேர் விஷயத்துல மனப்பூர்வமா அவங்கள நீங்க மன்னிச்சு பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் அது ஆசீர்வாதமா இருக்கும். உன்னை கொண்டு எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை உன்னால் பார்க்க முடியும். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னும் சில வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க, 33வது வசனம். மொத்த வசனத்தையும் வாசிச்சா கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? எல்லாரும் அப்படித்தானே செய்கிறாங்க. பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யறது என்னங்க பெரிய விஷயமா என்ன? அவங்க கொடுத்தாங்க, நீயும் கொடுத்த. அவங்க வந்தாங்க, நீ போயிருக்க. அதாவது அவங்க உனக்கு நன்மை செஞ்சிருக்காங்க, நீயும் நன்மை செஞ்சிருக்க. இது சர்வ சாதாரண தானே, எல்லாரும் செய்யறதானே. இதுல உனக்கு என்ன பெருமை இருக்கு? இது என்ன பெரிய விஷயம்? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீ கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? கவனிங்க, திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாய் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. இல்லையாங்க, கடன் கொடுக்கிறவன் எப்படி எனக்கு திரும்ப கிடைச்சிருன்னு தானே கொடுக்கறான். நான் கொடுத்த காசு எனக்கு வரும்னு கொடுப்பான். நீங்களும் அதே மாதிரி கடன் கொடுத்தா உங்களுக்கும் அவனுக்கும், அதாவது அவ்விசுவாசிக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். தொடர்ந்து பாருங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அப்படி செய்வதினாலே நாம் உன்னதமானவருடைய
குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருப்போம். நம்முடைய மகத்துவ தேவனின் அன்பையும் நம்முடைய மகத்துவ தேவனுடைய தாராள மனதையும் நம்முடைய மகத்துவ தேவனுடைய விசாலமான இருதயத்தையும் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு நிறைந்த மனதை நாம் பிறருக்கு இப்படி வாழ்வதன் மூலமாக காட்ட வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை நம்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே தவிர, நம்பிக்கொண்டிருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் சொன்னபடி நான் செய்கிறேனா, நான் என் ஆண்டவரைப் போல வாழ்கிறேனா என்று பரிசீலிக்கிற அநேகர் உண்டு. மன்னியுங்கள், அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். நன்மை செய்யுங்கள், உங்களுக்கும் நன்மை செய்யப்படும். மனிதர்கள் தீங்கிழைத்தாலும் தேவன் நன்மையே செய்வார். மனிதர்கள் உங்களை மன்னிக்காவிட்டாலும் தேவன் உங்களை மன்னிப்பார். மனிதர் உங்களுக்கு சகாயம் பண்ணாமல் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உன்னதமானவருடைய பிள்ளைகளாகிய நீ கனமான மனதோடு இருக்க வேண்டும். சீப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அருவருப்பான நடத்தையோடு வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு எரிஞ்சு விழுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபப்படுறது, இதுக்கு மேல உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது போன்னு சொல்றது, இல்லைன்னா வேற யாரோ செய்கிற ஒரு தப்பை பற்றி ஊரெல்லாம் தவறா சொல்லிக்கிட்டே இருப்பது, இது உலகத்தில் இருக்கிற குணம், இதுதான் உலகத்தில் இருக்கிற நடைமுறை. நாம கம்பீரமா இருக்கணுங்க. எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு துக்கம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும், என் ஏசப்பா எனக்காக எப்படியெல்லாம் சகித்துக் கொண்டாரோ நான் அவருக்காக அவருடைய பிள்ளையாய் அதே போல சகிப்பேன், அதே போல வாழ்வேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்க. முடிவின்படி வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளுகிற வகையில நாம வித்தியாசமா வாழணுங்க. இந்த உலகத்தான் செய்வது போல செய்வதில் பிரயோஜனம் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்றி இல்லாவிட்டாலும் கூட, துரோகிகளா இருந்தாலும் கூட அவர்களுக்கு அபகாரம் எதுவும் செய்யவில்லை, உபகாரமே செய்கிறார். தயவு செய்து யாருக்கும் எந்த தவறையும் இழைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ற வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறவளா இருங்க. நீங்களும் மன அமைதியோடு கூட இருக்க முடியும். நீங்க திருப்தியாக வாழ முடியும். கட்டாயம் நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதனால குறைந்து போய் விடுவோமோ என்னவோ, எல்லோரும் அருவருக்கத்தக்க வகையில் நிலைமை மோசமாகி விடுமோ என்னவோ என்று நினைக்கிறோமே தவிர, உன்னை ஏளனம் செய்தவர்களும், உன்னை பாடுபடுத்தியவர்களும், உன்னை அவமானப்படுத்தியவர்களும், உனக்கு வேதனை உண்டாக்கியவர்களுமே உனக்குள்ளே கிறிஸ்துவை கண்டு, உங்கள் தேவன் எனக்கும் வேண்டும் என்று, உண்மையாகவே உங்கள் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுவார்கள். எனவே இன்று முதல் நம்முடைய மனோபாவங்களை மாற்றிக்கொள்ளலாம். யார் எப்படி இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை நான் இயேசுவைப் போலத்தான் இருப்பேன். யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, என்னை பொறுத்தவரை நான் எல்லாரிடத்திலும் எல்லா விஷயங்களிலேயும் ஆண்டவரைப் போலத்தான் நடந்து கொள்ளுவேன். வாசிக்கலாம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினால் நாமும் கூட இரக்கமும் கருணையும் தயவும் அன்பும் உடையவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பகைகள், துரோகங்கள், பேதங்கள், பொறாமைகள், பகைகள், எந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டி போட்டி போட்டின்னு மனுஷன் ஒருவருக்கொருவர் வார்த்தைக்கு வார்த்தை காயப்படுத்திக் கொண்டு, அவமானப்படுத்திக் கொண்டு, குற்றம் சுமத்திக் கொண்டு, தங்களுடைய கண்களை தாங்களே குத்திக் கொண்டு காயப்படுத்துகிறதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் நாட்களில். நாம் அப்படி இல்லாமல், விழுந்தோரெல்லாம் கெட்டவர்கள் அல்ல என்று கூட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நிமித்தமாக அவமானமானாலும், நிந்தையாலும், பாடுகளானாலும், கஷ்டமானாலும், நஷ்டமானாலும் நாம் கிறிஸ்துவின் அன்பையே காட்டுகிறவர்களாயிருந்து நாம் மன்னிப்போம், ஆசீர்வதிப்போம், ஜெபிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிற நாங்கள் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போலவே வாழாமல் சுத்தர்களாய், உமக்கு பிரியமுள்ளவர்களாய், உம்மை போன்ற இருதயத்தோடு வாழ்கிறவர்களாய், அன்பு காட்டுகிறவர்களாய் வாழும்படியாக, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக இந்த அனுதின தியானத்திலே யாரெல்லாம் எங்கெங்கிருந்து ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அன்பினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்குள் கிறிஸ்துவை காணும்படியாக, நாங்கள் உம்முடைய சமாதானத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக
மன்னிக்கிறதற்கும், நேசிக்கிறதற்கும், ஆசீர்வதிக்கிறதற்கும், சகிக்கிறதற்கும், தாங்கிக் கொள்ளுவதற்கும், இரக்கமுள்ள இருதயத்தோடு வாழ்கிறதற்கும், அதன் மூலமாக வருகிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த வார்த்தை கேட்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, விடுவிக்க வேண்டும் என்று, பரிசுத்தர்களாய் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்ற வேண்டும் என்று தேவசன்னதியிலே உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மறவாதிருங்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்கள் யாவருக்கும் துணையாயிருப்பதாக.